வணக்கம். ரமேஷ் கண்ணனின் சமூக பார்வை யூடியூப் சேனல் மூலமாக உங்களையெல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது நாடே கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தி என்ற ஒற்றை மனிதன் பற்ற வைத்த அந்த தீயானது இந்தியா முழுவதும் பற்றி எரிகிறது. மோடியும் அமித்ஷாவும் பாராளுமன்றத்துக்குள்ளே நுழைந்தால் மொத்த எம்பிக்களும் 300க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் ஓட்சோரி ஓட்சோரி என்று முழக்கமிட ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்தியாவில் வரலாற்றிலே எந்த ஒரு பிரதமருக்கும் நிகழாத அவமானம் இந்த பிரதமருக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஓட்சோரி என்ற ஒரு பட்டம். இது அவர் எப்படி வாங்கினார்? எதற்காக பாஜகவை ஓட்சோரி என்று சொல்லி வாக்கு திருடர், மோடி வாக்கு திருடர் அப்படின்னு சொல்றாங்க. இதனால இவர்கள் செய்த வேலைகள் அது போன்ற வேலைகள். யாராலுமே இவர்களுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு சங்கிகளால் கூட வர முடியாத அளவிற்கு அப்பட்டமான தில்லுமுள்ளுகள், வாக்குகளை திருடுவது. அதாவது பீகாரில் எலெக்ஷனுக்கு கரெக்டாக 50 நாள் முன்னால் வாக்கெல்லாம் திருத்துறது, இந்த வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சிருக்கணும். 50 நாளுக்கு முன்கூட்டியே எல்லாம் செய்திருக்க வேண்டும். இந்த நேரத்தில் கடந்த முறை வாக்களித்த கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களை இப்பொழுது அவர்கள் எல்லாம் வாக்களிக்க தகுதியற்றவர்கள் என்று, குறிப்பாக தலித் மக்கள், இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவ மக்கள், இவர்கள் எல்லாம் கண்டிப்பாக இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. முதல்ல இந்த ஓவைசின்னு ஒரு ஆளை வச்சு இந்த மைனாரிட்டி வாக்குகளை பிரித்து அந்த இடத்துல வெற்றி பெற முயல்வார்கள். அதுவும் இப்போது ஓவைசியுடைய சாயம் வெளுத்து போச்சு. எங்கேயும் அந்த சிறுபான்மை மக்கள் அவரை நம்புவதாக இல்லை. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இப்போ இல்லை, 2014 இந்த வேலைகளை பார்த்துருக்குறாங்க. வாக்காளர்களை குளறுபடி செஞ்சு இவங்களுக்கு 100 சதுர அடியில் கிட்டத்தட்ட 800 பேர், 700 பேர், 150 பேர், 300 பேர், இந்த மாதிரியெல்லாம் போலி வாக்காளர்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அங்கெல்லாம் போய் பார்த்தோம்னா ஒரு 10க்கு 10 ரூமில் நிற்க கூட முடியாது. 700 பேர் 800 பேர் நிற்க முடியுமா 100 சதுர அடியில்? அந்த இடங்கள்லாம் அவர்களுக்கெல்லாம் வாக்குரிமை. இப்போ பல லட்சம் வாக்குகள் அட்ரஸ் கேட்டோம்னா 0000000. இந்த 13 ஆண்டு கால பாஜக ஆட்சி கூட்டி கழித்து பார்த்தோம்னா 0ல் நிற்கும்ல, அந்த 0க்கெல்லாம் வாக்கு. அதுலேயும் இந்த கடைசி தேர்தல் 6 மணிக்கு முடியுதுன்னு வச்சிங்களேன். அந்த முடிய போகிற நேரத்தில் அந்த நேரத்தில் யாரெல்லாம் வரிசையில் இருக்கிறார்களோ அவர்களை வரைக்கும் டோக்கன் கொடுத்துட்டு அவர்கள் வரைக்கும் அலோவ் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் கூட்டிடுவாங்க. அதோட தேர்தல் முடிஞ்சிடும். புதுசாக ஒருத்தர் அங்கே உள்ளே வர முடியாது. இதுதான் நாம் வழி வழியாக செய்து கொண்டு வருகின்ற ஒரு முறை. இப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் எவ்வளோ மேக்ஸிமம் ஒரு 20 பேரோ 30 பேரோ இருப்பாங்க. 15லேருந்து 20 பேர், அங்கங்கே 12 பேர், 10 பேர், 8 பேர், இல்லை மேக்ஸிமம் 50 கூட பரவாயில்ல. 30-40 பேருக்கு மேலே இருக்க வாய்ப்பு கிடையாது. அவர்களுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடைப்பட்ட 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணி ஒரு 65% வாக்குப்பதிவுன்னு அன்றைக்கி க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த இடைப்பட்ட காலத்தில் கேப்பில் நைட்டு 9 மணிக்கு 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா 79% வாக்குவோம். திடீர்னு 15% வாக்கு எப்படி ஏறும்? அந்த எல்லா பூத்லையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா கூட அந்த சொச்சம் பேர் போட்டாங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 0.5%, 0.25% வித்தியாசம் முதல் சொன்னதுக்கும் இதுக்கும் வரும். ஆனால் 18%, 16% டோட்டலாக தில்லுமுள்ளு செஞ்சு பாஜகவை எப்படியாவது வெற்றி பெற வைப்பதற்காக அங்கங்கே தேர்தல் ஆணையத்தில் முக்கியமான பொறுப்புகள் எல்லாத்துலேயும் சங்கிகளை போட்டு, RSS ஆட்களை இங்கே போட்டு சொல்லுவதற்கு ஏற்றா போல் இவர்கள் எல்லாவற்றையும் சரி செய்து ஆட்சியே செய்யலை. ஒவ்வொரு 5 ஆண்டு காலம், 5 ஆண்டு திட்டமே உங்களுக்கு தேர்தல் தான். அடுத்த தேர்தலில் எப்படி ஜெயிக்குது? இப்போ தமிழகத்தை பிடிக்கணும்னு ஒரு டார்கெட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன ஒர்க்கு? எந்தெந்த அதிகாரியை மாற்றணும், யார் மேலே ஈடியை வச்சு வழக்கு போடணும், யாரை ஆஃப் பண்ணணும், எந்த மாவட்டத்தில் யார் வெயிட்டு, எவ்வளோ வடக்கன்களை கூப்பிட்டு இங்கே வாக்காளர்களாக மாற்றி அந்த எலெக்ஷன் நேரத்தில் அவங்களை எப்படி ஓட்டு போட வைக்கிறது, இதெல்லாம் முடியலனா கூட எலக்ட்ரானிக்ஸில் என்னெல்லாம் தில்லுமுள்ளு செய்ய முடியும். இதை ஆராய்ச்சி பண்ணி ஒரு தேர்தலை சந்திக்கிறது தான் சங்கிகளோட வேலை. மக்களை ஆட்சி செய்வதற்கான அந்த 5 வருஷத்தை இதுக்கே பயன்படுத்துகிறாங்க. இதை ராகுல் காந்தி ஒற்றை மனிதனாக அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டார். தேர்தல் ஆணையம் கிட்ட அந்த ஒரே ஒரு டிஜிட்டலைஸ் மொத்த வாக்காளர் பட்டியலும் டிஜிட்டலைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு 4 நாள் மேக்ஸிமம் 10 நாள் எல்லாம் ஆல் ஓவர் இந்தியா எங்கெங்கெல்லாம் இது போன்ற கேடுகட்ட வேலைகள் செஞ்சுருக்காங்க கண்டுபிடிச்சி ஈஸியாக கொடுத்துருக்கலாம். கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கலாம். அந்த மாதிரி செய்துவிடக்கூடாது என்பதற்காக பிரிண்டட் காப்பியாக கொடுக்குறாங்க. பிரிண்டட் காப்பி இது பழைய வீடியோவில் நம்ம பார்த்தோம். 7 அடி உயரத்தில் 4-5 ரூபா தான் எடுத்துன்னு போ, 4 நாள் முடியும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அனாவசியமாக கொடுத்துட்டாங்க. அது ராகுல் காந்தி 6 மாதமாக ஆராய்ச்சி செஞ்சு கட்சியினரை வைத்து பணியில் அமர்த்தி அந்த வேலையை கரெக்டாக பண்ணி ஆதாரத்தோடு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு மொத்தத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு பெரிய நியூக்ளியர் பாம்பு வெடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான இந்த விஷயத்தை போட்டு உடைச்சி இந்தியா முழுவதும் பாஜகவுடைய அந்த
தில்லுமுல்லை தோலுரித்து காட்டியிருக்கிறார் ராகுல் காந்தி. இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து புயலாக கிளம்பி போய்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் இவர்கள் வந்து சட்ட மேதைகள் இவங்க வந்து சட்ட திருத்தங்கள் கொண்டு வராங்க. அதாவது ஆர்டிகல் 25, ஆர்டிகல் 164, ஆர்டிகல் 239, ஆர்டிகல் 75, ஆர்டிகல் 164, ஆர்டிகல் 239 இதில் எல்லாத்தையும் வந்து மாற்றங்களை கொண்டு வராங்க, சேஞ்சஸ் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர், மந்திரிகள், எம்எல்ஏங்க இவங்க யாராக இருந்தாலும் 30 நாள் சிறையில் இருந்துட்டாங்கன்னா அவங்க பதவி ஆட்டோமேட்டிக்காக போயிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இடியை வச்சு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்காம இந்த கோர்ட்டில் இந்த செக்ஷனில் இந்த வழக்கு உங்கள் மேலே பதிவு செஞ்சுருக்குன்னு சொன்னால் அந்த வழக்கு மேலே போய் பெயில் வாங்கிடுவாங்கன்னு அது எதுவுமே சொல்ல தேவையில்லை. சொல்லாமல் அவங்களை அரெஸ்ட் மட்டும் பண்ணி வச்சுட்டு கிட்டத்தட்ட அவங்களுக்கு எவ்வளோ நாள் முடியுமோ ஒரு நாள் அந்த மாதிரிலாம் உள்ளே வச்சு செந்தில் பாலாஜி பண்ணாங்க பார்த்தீங்களா, அரவிந்த் கெஜ்ரிவாலை பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா 31வது நாள் கவர்னர் வந்து அவங்க பதவியை எடுத்துடலாம். ஏன்னா பாஜகவில் இருக்கவங்க எல்லாருமே உத்தமர்கள். இது வரைக்கும் ஒரு இடி ரைடோ இல்லை வந்து சிபிஐ வழக்கோ ஒரே ஒரு பாஜக எம்பி மேலேயோ மினிஸ்டர் மேலேயோ கிடையாது. ஏன்னா அவங்களாம் வந்து உத்தமர்கள். எதிர்கட்சி மேலே மட்டும்தான் அவங்க அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருந்தாலும் சரி, ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி, யார் மேலே வேணாலும் எல்லை மீறி போடுவாங்க. அதாவது ஒன்றுமே தெரியாது பாமர மக்கள் கூட அடுக்காத அளவுக்கு கல்லாட்டம், போங்காட்டம், அழுவிலாட்டம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் என்னென்னலாம் ஃபோர்ஜரி பண்ண முடியுமோ, அதிகாரத்தை வச்சுக்கணும், எவ்வளோ துஷ்பிரயோகம் பண்ண முடியுமோ அவ்வளத்தையும் செய்து கொண்டிருக்கிறது தான் இந்த பாஜக ஆட்சி. இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை வந்து கடந்த பார்லிமெண்ட்டில் அமித்ஷா வந்து அதை வாசிக்கிறார் நிறைவேற்றுவதற்காக. இந்த நேரத்தில் கேசி வேணுகோபால், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர், அவர் வந்து அந்த சட்ட வடிவை ஆர்டராக கீழ்ச்சி நேருக்கு நேராக அமித்ஷாவுடைய முகத்திலே விசிறி அடிக்கிறார். விசிறி அடித்து, இந்த சட்டத்தின் பிரகாரம் நீயே கிட்டத்தட்ட 4 மாதம் சிறையில் இருந்தவர். அமித்ஷா வந்து 104 நாட்கள் சிறையில் இருந்தார். ஆயிரக்கணக்கான குஜராத்தில் நடந்த கலவரத்துக்கு மூளையாக செயல்பட்டது அமித்ஷா என்று 104 நாட்கள் சிறையில் இருந்த நீ முதல்ல ராஜினாமா பண்ணீங்க, உன் பதவியை மட்டும் நீ விலகி போ அப்படின்னு சொல்லி நேருக்கு நேர் வேணுகோபால் அவருக்கு விசிறி அடிக்கிறாரு. மொத்த 300 எம்பிகளும் கொந்தளிக்கிறாங்க. கொந்தளிச்சு அந்த சட்ட வடிவமைப்பை இவங்க எப்படி நிறைவேற்றுவாங்க என்பது எல்லாருக்கும் தெரியும்ல. இப்போ வந்து 543 எம்பி, இவங்க கையில் 300 220 தான் இருந்துச்சுங்களேன். ஒரு 200 பேரை தகுதி நீக்கம் செய்வாங்க. மீதி இருக்கிறவங்களை கொஞ்சம் பேரை வச்சு அவங்க மைனாரிட்டி, இவங்க கிட்ட இருக்கிற அந்த 200 மெஜாரிட்டியாக காமிச்சு அந்த சட்டத்தை நிறைவேற்றுவாங்க. இந்த மாதிரி திருட்டு வேலை எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த 2024 இவ்வளவு குளறுபடியும் ராகுல் காந்தி எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் அப்போ பார்த்தீங்கன்னா ராஜீவ்குமார் அவர் தான் தேர்தல் ஆணையராக இருந்தார். அவர் சப்ஜெக்டே இதில் வரல. அவர் இப்போ இந்தியாவில் இருக்கிறாரா, இல்லை இந்த உலகத்தில் எங்கன்னா இருக்கிறாரா, அவர் சொந்தக்காரங்க உறவினர்கள் யாருமே இல்லையா, இப்படி ஒரு தகவல். அதுக்கு மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னால் இருந்த தேர்தல் ஆணையர்கள் ஓபி ராவத், சுனில் அரோரா, சுனில் சந்திரா, இவர்கள் யாருமே இருக்கிறாங்களா இல்லையா, என்ன ஆனார்கள் என்றே தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மர்மமான விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் வெற்றிக்காக ஏதேதோ தில்லுமுள்ளுகள் எல்லாமே அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இவர்கள் அதாவது இந்த மிக 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 ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையில் தகுதியே இல்லாத ஒரு பதவியை கொடுத்துட்டோம்னா அந்த பதவியை திரும்பி வாங்குவது லேசான காரியம் கிடையாது. எப்படின்னு சொன்னால், நம்ம ஊர்லேயே வந்து மிகப்பெரிய அராஜகவாதி, ஒரு பெரிய டான் ரவுடின்னு வச்சுக்கோங்களேன், எதை செய்யவும் துணிவான். எதையும் செய்யக்கூடிய ஆட்களுக்கு நீங்கள் போய்ட்டு உங்கள் வீட்டு பத்திரத்தை எடுத்து கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ லேசில் அவங்ககிட்ட வாங்கிட முடியுமா? இதற்கு மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி தான் அதை மீட்க முடியும். மீட்க போகிற விஷயத்தில் வந்து அவங்க உயிரே போகலாம், உயிரே இழக்கக்கூடியவர்கள் எவ்வளோ பேர், ஆனால் அவர்கிட்ட அவங்க லேசில் அதை திருப்பி வாங்க முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அது இல்லாத ஒருவரை 2014 ஏமாந்து பதவியிலே அமர வைத்து விட்டோம். அவரை அந்த பதவியிலிருந்து இறக்குவது மிகவும் கடினமான விஷயம். பூனைக்கு மணி யார் கட்டுவது என்ற அச்சத்தில் இருந்தார்கள். துணிந்து ராகுல் காந்தி அவர்கள் இறங்கி நேரம் பார்த்து கரெக்டாக அடித்து இன்னைக்கு பாஜகவுடைய சோழியை முடிஞ்சு போச்சு. அவர்கள் இனி தேர்தல் ஆணையர் சிறைக்கு போவது உறுதியாகிவிட்டது. வழக்கறிஞர் நீதிபதிகள் எல்லாம் கேட்கின்ற கேள்விக்கும் மக்கள் கேட்கின்ற கேள்விக்கெல்லாம் ஞானேஷ்குமார் திணறி வாயை விட்டு அவரே மாட்டி அசிங்கப்படுத்தி இப்போ சிறைக்கு செல்லக்கூடிய லெவலில் இருக்கார். அப்படியாக நகர்ந்து கொண்டிருக்கிறது தேர்தல். அதாவது நீதிபதிகளே தேர்தலை நடத்தக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. சட்டத்துறையை தேர்தலை நடத்தும் என்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அப்படி தேர்தல் நடந்தால் ஒரு இடம் கூட பாஜக வெற்றி பெறாது என்பது நிதர்சனமான உண்மை. மகத்தான வெற்றி ராகுல் காந்தி காங்கிரஸ் பெறும். ராகுல் காந்தி பிரதமர் ஆவார் என்பதில் எந்த ஒரு நமக்கு தயக்கமும் தேவையில்லை. ஏன்னா மக்களுடைய உணர்வுகளை இமயம் முதல் குமரி வரை நடந்து நடைப்பயணமாக சென்று எல்லா மக்களுடைய வாழ்வாதாரங்களையும்
அவரோட வாழ்க்கை முறையும், அதாவது லாரி டிரைவர்லேருந்து ஆட்டோக்காரங்கலேருந்து சின்ன யானை ஓட்டுறவங்க, மீன்பாடி ஓட்டுறவங்க எல்லாருடைய வாழ்க்கை வரலாறு தரம் இதெல்லாம் எப்படி உயர்த்துவது எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணி ரெடியாக இருக்கார். தேசிய கீதம் ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து சொகுசாக வாழ்ந்த சிஎம்ஐ கடத்திட்டு வந்து மக்களுடைய அந்த அன்றாட வாழ்க்கைகளை உணர வச்சு திருப்பி போய் சிஎம்மாக உட்கார வைப்பாங்க. அவர் சிறப்பாக செயல்படுவேன் மேல் என்று சத்தியம் பண்ணிட்டு போவார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இன்றைக்கோ இந்த பிரதமர் பதவி இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. அந்த பிரதமர் பதவி ஒரு அவருடைய விரல் அசைவில் அன்றைக்கி இருந்தது. ஆனாலும் அதெல்லாம் வேண்டாம், எனக்கு பதவி ஆசை கிடையாது. ஜோடோ யாத்திரை கூட நான் பிரதமர் ஆவதற்கோ இந்த காங்கிரஸ் கட்சி வளர்ச்சிக்காகவோ இல்லை, ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்காக தான் இந்த பயணம் நான் மேற்கொள்கிறேன் என்று சொல்லி தான் ஜோடோ யாத்திரை சொன்னார். அப்படிப்பட்ட ஒருவர், மக்களை நேசிக்கக்கூடிய ராகுல் காந்தி விரைவில் இந்த நாட்டை ஜனநாயக சக்தியை மீட்டெடுத்து இந்த நாட்டை இன்று வெள்ளையனிடம் நாம் எப்படி எத்தனையோ இன்னுரைகளை இழந்து தொழில் தியாகிகளின் போராட்டத்தினாலும் நாம் சுதந்திரம் பெற்றோம் அல்லவா, அது போன்ற ஒரு இரண்டாவது சுதந்திரம் ஜனநாயகத்திற்கு சவால். மக்கள், அதாவது இவருடைய அஜெண்டாவே மொத்த சிறுபான்மையினரும் மிகப்பெரிய கலவரங்களை உருவாக்கி சிறுபான்மையினரை, இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் கொண்டு குவித்துவிட்டு இந்து ராஷ்டிரா அமைக்க வேண்டும் என்பது திட்டம். இதற்கு மிகப்பெரிய ஜெனசைட் திட்டமிட்டிருக்கிறார். உலகத்தில் நம்ம எங்கேயோ கேள்விப்படுறோம், 50,000 பேர் இறந்துட்டாங்க. இவருக்கு இந்த ஜெனசைட்டில் வந்து இலங்கையில் 3 லட்சம் பேர் இறந்தாங்க. இந்த மாதிரி நாளைக்கு இந்தியாவிலையும் நடப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் எல்லாம் முறியடிக்க வேண்டும் என்றால் ஜனநாயக சக்திகள் எல்லோரும் ஒன்று திரண்டு ஒன்று சேர்ந்து ராகுல் காந்தி பின்னாலே நின்று ராகுல் காந்தி காங்கிரஸுடைய கரங்களை வலுப்படுத்தி இந்த நாட்டை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்து ஒரு நல்ல விஷயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விஷயத்தை எவ்வளோ முடியுமோ எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.